தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான். தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவொடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார் எதாவது பேசுனீங்களா? ஹீரோவும் நடிக்கிறீங்க, விஜய் சேதுபதி மாதிரி பல பெரிய ஹீரோ கூடயும் போறீங்க. யாரு கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்லை. ஏற்கனவே அண்ணன் வந்து என்னைய இருந்தால பயங்கரமா விக்டரா நடிச்சு வந்துட்டாரு. ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுச்சு அருண் விஜய் அவர்களா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? ஏன்னா இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரணும், அந்த இது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நான் லோகுன் என்னோட அசிஸ்டண்ட்டு பார்த்திபன் 3 பேரும் அதை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலிமா சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனால் ஒருத்தன் கெட்டவன், இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேர் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம், பொய்யா சொல்லலை. 5 நிமிஷத்து தான், ஒரே டேக் தான், அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் க்ரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால் நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்க்ரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும். அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும், அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால் இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு கரெக்டாக தெரியல. அருணண்ணா சொல்லுங்கம்மா. அண்ணே, இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான். ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த விக்டர் படத்தில். ஸோ இந்த ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவொடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்லை, அஜித் சார்கிட்ட பேசலை, பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்னு, முருகதாஸ் சார்ட்ட இருக்குது சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹீரோயின் வணக்கம் மேம். வெந்து தணிந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லாக. ஸோ இதுவும் ஸ்டன்னு. இதில் உங்களை டைரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும் போது அவரே அடித்து உடைப்பார். ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த இடத்துல சுத்த வச்சாங்களா? சி சார் சொல்லிட்டாங்களா, அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். ஸோ மேபி தெர் இஸ் அ ஃபைட், மேபி யூ ஹவ் டு கோ 25th சினிமா அண்ட் அப்புறம் யூ வில் கெட் டு நோ. ஹலோ, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அந்த 2 கேரக்டருக்கும் நடுவில் வெயிட் டிஃப்ரென்ஸே இருக்கா? ஆக்சுவலாக வணங்கான் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட். அதில் ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட். ஏன்னா வணங்கானில் விடின் ஒர்க் அவுட் இல்லையா. ஸோ அப்போது சார்ட்டு சொன்னேன், சார் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் போகிற டைமில் பிகாஸ் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது ஐ வுட் ஹவ் ஷெட் இட் வெயிட். எஸ் அது அந்த மாதிரி தான் வி பிளான்ட் இட் அவுட். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அந்த வணங்கான்ல இருந்து? ஆக்சுவலி பாலா சார் படம் பண்ணாலே அதுலேயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியே
இல்லை அதுதான் இப்போ நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில் வர்றதுக்கே அந்த கேரக்டர்லேருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன், சார் இந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க, பிகாஸ் என்ன அறியாமல் சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹீ வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆனால் பட் இட் இஸ் குட் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்கே இருக்காங்க, அவங்க தான் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜு எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் எஃபர்ட் தான் அந்த நீங்கள் பார்க்குற அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க முடிஞ்சுது. ஹீரோவும் நடிக்கிறீங்க, விஜய் சேதுபதி மாதிரி பல கேரக்டர் பல பெரிய ஹீரோ கூடயும் போகிறீங்க. இதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ஹீரோனா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் போகிறீங்க. இதை எப்படி? இல்லை, யார் கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்லை, பட் என்னை எக்ஸைட் பண்ணணும் பிரதர். ஒரு நடிகன்னா ஒரு கேரக்டர் வந்து அதை எக்ஸைட் பண்ணணும். அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்டர் தான் என்னை அறிந்தால். அப்படி எக்ஸைட் பண்ணி பண்ணின ஒரு நபர் தான் தனுஷ். இவங்க 2 பேருக்கு தான் அந்த இது நான் தமிழில் பண்ணேன், ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் தனுஷ் பிரதர் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதராக இருந்தார். ஏன்னா பிகாஸ் ரெண்டு படங்களுமே அவரோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு டூ அண்ட் தட்ஸ் ஹவ். பட் ரெஸ்ட் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ கைஸ்.